சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு நாம ஆம், குரான் 4வது அத்தியாயம் பெண்கள் அப்படிங்கிற தலைப்புல 57வது வசனம் பார்க்க போறோம் சிஸ்டர். ஸோ அதை படிங்க சிஸ்டர். இன்னும் அவர்களில் விசுவாசம் கொண்டு நற்செயல்களையும் செய்கின்றார்களே, அத்தகையோர் அவர்களை ஸ்வனபதிகளில் நாம் பிரவேசிக்க செய்வோம். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள். பரிசுத்தமான துணைவியரும் அங்கு அவர்களுக்குண்டு. இன்னும் அவர்களை அடர்ந்த நீங்காத நிழலிலும் நாம் பிரவேசிக்க செய்வோம். இதுக்கு முன்னாடி அல்லாஹ் நேரடியாக கடைசியில கொடுக்கிற ஞானத்தை நிராகரிக்கிறவங்களை பத்தி சொல்லியிருந்தார். நரகத்தீயில் புகுத்துவோம், திரும்ப திரும்ப சதை கொடுப்போம். ஸோ நம்ம சொன்ன அது மறுஜென்மம். ஆல்ரெடி நம்ம நரகத்துல தான் இருக்கிறோம். இப்போ கடைசியில நீங்க ஞானத்தை எடுக்கலன்னா எப்படி மீண்டும் மீண்டும் நரகத்துல மட்டுமே பிறப்பீங்க, சொர்க்கத்துக்கே வரமாட்டீங்க. ஏன்னா இந்த காலச்சக்கரம் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ அதை சொல்லி இருக்கிறோம். இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. மீண்டும் மீண்டும் நரகத்தில் பிறக்க வைப்போம் அப்படின்னு போட்டு இருக்குது. ஆனால் மீண்டும் மீண்டும் சொர்க்கத்திலேயே பிறக்க வைப்போம்னு போடல. இதுதான் முக்கியமான விஷயமே. ஏன்னா இதுல நடந்ததே நடக்கும். சொர்க்கத்துக்கு வரவங்க கூட நரகத்துக்கு வந்துதான் ஆகணும். ஆனா நரகத்துக்கு மட்டுமே வரவங்க நரகத்திலேயே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். சொர்க்கம் வரும்போதெல்லாம் மேலே இருப்பாங்க. இப்ப இறைவனுடைய ஞானம் என்ன? ஆத்மான்னு பரமாத்மாவை நினைக்கணும். அவரை தான் அல்லா பரமபிதா சிவன் சொல்றோம். அவரை நினைக்க நினைக்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அழுக்கு போயிடும் ஆத்மாவை விட்டு. ஏன்னா அந்த அழுக்கு இல்லாதவர்கள் தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. அந்த அழுக்கை விடாதவர்கள் சொர்க்கம் வரும்போதெல்லாம் மேல இருக்கும் ஆத்மா. உலகம் அழியும் போது மேல போயிடும். எல்லா ஆத்மாவும் போயிடும். பட் சொர்க்கத்துக்கு தகுதியான ஆத்மா வந்துடும் ஆரம்பத்திலே. கொஞ்சம் தகுதி கம்மியா இருந்தா கொஞ்சம் லேட்டா வரும். தகுதியே படுத்திக்கல அப்படின்னா நரகத்தில் அந்தந்த மதம் வரும்போது அந்த மதஸ்தாபகர்களுக்கு பின்னாடி தான் அந்த மத ஆத்மாவே மேல இருந்தே வரும். ஸோ இப்படி நடக்கிறது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அப்ப மீண்டும் மீண்டும் நரகத்திலேயே புது புது சதை கொடுத்து நரகத்தீயில் துடிப்பார்கள். அதாவது மறுஜன்மம் எடுத்து எடுத்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப அதே மாதிரி இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இல்லையா? ஸோ அந்தந்த மதம் விடாது இறைவனை நம்புறதுக்கு அவ்வளவு சீக்கிரம். யாரு தேவதையா இருந்தாங்களோ அவங்கதான் இதை எடுப்பாங்க. அவங்க நம்பிக்கை கொண்டு நல்ல செயலை மட்டும் செய்யறாங்களோ, இங்க முக்கியமான நல்ல செயலை ஆத்மான்னு பிறரை ஆத்மான்னு பாக்குறது தான். அதை விட மிக நல்ல செயல் பரமாத்மாவுடைய நினைவிலே மூழ்கி இருக்கிறது தான். சோ அப்படி இருக்கும்போது தானாகவே நீங்க ஆத்மான்னு பாத்தீங்கன்னாலே அன்பு, அமைதி, ஆனந்தம் தான் வரும். எந்த இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம், பணக்காரன், ஏழை எந்த பிரிவும் தெரியாது. அதெல்லாம் உடலை பார்த்தா தான் தெரியும். உங்களுடைய கவனம் பூர்வ மத்தியில அந்த ஆத்மா, கடவுளுடைய குழந்தை அதுல மட்டும் இருந்தா நீங்க நல்ல செயலை மட்டுமே செய்வீங்க. இறைவனுடைய ஞானத்தை என் சகோதர ஆத்மாவுக்கு கொடுக்கணும்னு எல்லா மதத்தினருக்கும் கொடுப்பீங்க. அப்படி செய்யறவங்களுக்கு ஸ்வனபதிகளில் பிரவேசிக்க செய்கிறோம். அதாவது சொர்க்கத்தில் என்றென்றும் ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் இடம். ஸோ அது யமுனை நதியில தான், யமுனை நதி கரையில தான் சொர்க்கம் இருக்கும் இல்லையா? ஸோ அதைத்தான் நாங்க குறிப்பிடுறாங்க. அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் அப்படின்னு. ஸோ நிரந்தரமாகன்னு சொல்லப்பட்டாலும் ஒரு டைம்க்கு அப்புறம் வரணும். பட் ஆனா 21 ஜென்மன்றதுனால என்றென்றைக்கும் நிரந்தரமாக அப்படின்ட்டு இருக்கும். அது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இங்க ஒருத்தவங்க நரகத்தில் பிறக்கிறவங்க எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பணக்காரராக தான் பிறப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்துல முதல்ல வர்றதுனால சுகம் இருக்கும். அடுத்தடுத்து பாவம் செஞ்சு செஞ்சு தண்டனை அனுபவிப்பாங்க. ஆனா சொர்க்கத்துல அப்படி கிடையாது. நிரந்தரமா மீண்டும் 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 சொர்க்கத்திலேயே தான் பிறப்பாங்க 2500 வருடத்துக்கு. ஸோ சுகமே தான் இருக்கும், துக்கமே இருக்காது. ஸோ அதுதான் நிரந்தரமாக அங்க தங்கி இருப்பவர்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, அலைய மாட்டாங்க. பக்தியும் அங்க இருக்காது. எதையும் தேடி இந்த நாட்டுக்கு போனோம், அந்த நாட்டுக்கு போனோம், அங்கேயே எல்லாமே இருக்கும். இல்லாதனால தானே பழைக்கிறதுக்காக மற்ற நாட்டுக்கு போய் கஷ்டப்படுறாங்க. அதுவும் இருக்காது. ஏன்னா அதை விட அழகானது உலகத்துல எங்க இருக்குது போய் பாக்குறது. இருந்தாலும் சும்மா சுத்துவாங்க. பட் ஆனா இருக்கிறதுல பக்காவான இடத்துலதான் அவங்களே வசிப்பாங்க. பரிசுத்தமான துணைவியரும் அங்கு அவர்களுக்கு உண்டு. ஏன்னா இப்ப இங்க காமத்தை விடுறாங்க இல்லையா? ஆத்மாவை பார்த்து ஒவ்வொரு ஆத்மாவும் என் அப்பா கடவுளுடைய குழந்தை. அப்ப எனக்கு சகோதரன் சகோதரி உறவு மட்டுமே.
அதனாலதான் பைபிள்ல அப்ரஹாம் வந்து தன்னுடைய மனைவி சகோதரின்னு தான் சொல்லுவார். இன்னொரு தீர்க்கதரிசியும் அதே மாதிரி சொல்லுவார். சோ அப்ப இங்க மனைவியே பரிசுத்தமாக ஆக்குறதுனால, சகோதரியா நினைக்கிறதுனால, அங்க மனைவியிடமும் காமம் இருக்காது. அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. திருமணம் நடக்கும், குழந்தை கூட பிறக்கும். எப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது, மனைவி கர்ப்பம் அடைவார். இதுல யாரோ முஸ்லிம் சகோதரர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, அங்க எப்புட்றா குழந்தை எல்லாம் பிறக்கும் அப்படின்றாங்க. கல்யாணம் ஆகுமா, ஆனா குழந்தை பிறக்காதாம். சோ அப்ப கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? காமம் இருக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா இங்க வந்து காமத்தினால குழந்தை பிறக்கிறதுனால அப்படி ஒருவேளை குரான்ல சொல்லப்பட்டிருக்குதா பின்னாடின்னு தெரியல. பட் குழந்தை எல்லாம் பிறக்கும், பரிசுத்தமாக பிறப்பாரு சொர்க்கத்தில் உள்ள அத்தனை பேரும். இயேசு மட்டும் பரிசுத்தமா பிறந்ததுனால அவரை கடவுளுக்கு ஈக்குவலா கிறிஸ்தவ மதத்தினர் கொண்டாடுறாங்க. அங்க எல்லோருமே கடவுளுக்கு ஈக்குவலா பரிசுத்தமா இருக்கிறதுனாலதான் அவங்களை இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. சரி. அவங்க தேவதைகள். கடவுளுக்கு அடுத்தபடியா உயர்ந்தவர்கள் தேவதைகள். அதுக்கு அடுத்தது நரகத்தில் வருபவர்களும் மதத்தை உருவாக்க வந்தவர்கள் தான். அவங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. கடவுளுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா கடவுளுடைய ஞானத்தை இறுதியில எல்லாரும் எடுக்கிற மாதிரி அவங்க எடுப்பாங்க. கொஞ்சம் எடுப்பாங்க. அதை அந்த மதம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க. சோ அதுல கடவுளுடைய வழி 1% 99% மனித வழியும் தான் இருக்கும். சோ அதுதான் பிரச்சனையா இருக்கு. சரி. அப்ப அங்க பரிசுத்தமான துணைவி அவங்களுக்கு வராங்க அப்படின்னா, பரிசுத்தமானவருக்கு தானே பரிசுத்தத்தான துணைவியை கொடுப்பாங்க. பொம்பளை பொறுக்கிக்க கொடுப்பாங்க. கலியுகத்திலே அப்படி கொடுக்க மாட்டாங்கல்ல. நிறைய பெண்கள் பழக்கம் உள்ள ஒரு ஆணுக்கு உங்க பொண்ணை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? சரி. இன்னும் அவர்களை அடர்ந்த நிழலிலும் நாம் பிரவேசிக்க செய்வோம். சோ இது குறிப்பாக பாலைவனத்தில் தோன்றிய மதம்ன்றதுனால அந்த 6 நிழல் இது 2மே அங்க இருக்காது. சோ அதனால அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு பெருசா தெரியும். சோ அதனால அங்க நிழல்ல பிரவேசிக்க செய்வோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அங்க முதல்ல கடுமையான வெயிலோ, கடுமையான குளிரோ இருக்காது. வெளிநாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நல்ல குளிர் பிரதேசத்துல எப்படா வெயில் அடிக்கும்னு தவம் கிடப்பாங்க. வெளியில வந்து சன்பாத் எடுப்பாங்க அந்த டைம் ஜாலியா. சோ ஆனா அங்க அந்த மாதிரி குளிரும் இருக்காது. இங்க அடிக்கிற மாதிரி வெயிலும் இருக்காது. வசந்த காலமாகவே இருக்கும் சதா. அப்புறம் மரம், செடி, கொடி எல்லாமே அழகா தான் இருக்கும் அது. அது அழகிய பூந்தோட்டம். அல்லாவின் பூந்தோட்டம் பைஷத் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் சிஸ்டர். 58 படிங்க. விசுவாசிகளே, உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுமாறும், மனிதர்களுக்கிடையில் நீங்கள் தீர்ப்பு கூறினால் பாரபட்சமின்றி நீதமாகவே தீர்ப்பளிக்குமாறும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் எதனை உங்களுக்கு உபதேசிக்கிறானோ அது மிக்க நல்லதாகும். நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்கிறவனாக பார்க்கிறவனாக இருக்கின்றான். இதே வந்து இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்ப்போம். நம்பி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவைகளை அவற்றின் உரிமையாளர்களிடம் நீங்கள் ஒப்புவித்து விட வேண்டும் என்றும், மனிதர்களிடையே தீர்ப்பு கூறினால் நியாயமாகவே தீர்ப்பு கூறுதல் வேண்டும் என்றும் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு மிகவும் சிறந்த உபதேசம் செய்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் செவியேறுவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். சரி, ஓகே. சோ இது வந்து உலகியல் ரீதியான ஒரு அட்வைஸாக மேலோட்டமா பார்க்கும் பொழுது இருக்குது. சோ யார்கிட்டயாவது நம்பி வாங்குனீங்கன்னா கொடுக்கணும். அதாவது என்னன்னா அங்க நேர்மை இருந்தால் இது நடக்கும். இல்லையா? மனதில் எப்பவுமே இன்னொருத்தருடைய பொருளை அபகரிக்கணும் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அந்த விதத்துலதான் லவ் தப்பாகுது. லவ்ன்றது யாரோ வளர்த்த ஒரு பெண்ணை திருட தானே செய்றீங்க. அதான லவ். அவங்க சரி நம்ம நல்ல பையனை தேட முடியல, ஏதோ போட்டோம்னு இப்ப அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா உலகம் மோசமாயிட்டதுனால. ஏன்னா நம்ம பார்த்து சரியில்லைன்னா அந்த பொண்ணு நம்மளதான் பிடிச்சி டார்ச்சர் பண்ணும். அவளா பார்த்துக்கிட்டா நம்ம வச்சிடலான்ட்டு அந்த நிலைமைக்கு இப்ப மனிதர்கள் வந்துட்டாங்க, அப்பா அம்மாக்கள். பட் இருந்தாலும் அது திருடுறது தான். அப்ப அது ரைட்னா கள்ளத்தொடர்பும் ரைட் ஆயிடுச்சு. நீ அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்றனா மனைவிக்கும் துரோகம் பண்ண வேண்டியது தானே, என்ன தப்பு? அப்படி வந்துடுது. சரி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து மேலோட்டமா இப்ப உங்களை நம்பி ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா? இதை வந்து கடவுள் சொல்லுவார். இது கடவுளுடைய ஞானம். ஒரு உதாரணத்துக்கு சொன்ன விஷயம் மட்டும் இங்க வந்துருச்சு. ஆனா எதுக்காக சொன்னாருன்றது இங்க வரல. கடவுள் சொல்றாரு, உங்களை நம்பி ஒப்படைக்கிறாங்க ஒரு பொருள்னா அவங்க எப்ப கேட்டாலும் நீங்க குடுத்துடணும் தானே. அது என்னதுன்னு நீங்க நினைக்கலாமா?
அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் கடவுள் கொடுத்ததுன்னு தானே சொல்றீங்க. குழந்தையா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ஏன் இந்த உடம்பே இருக்கட்டும், செல்வம் இருக்கட்டும். அப்ப உங்ககிட்ட இருந்து அது அபகரிக்கப்படுது அப்படின்னா, ஏன் கதறீங்க? அதுவும் என்கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க. அல்லா நீ பண்ணது நியாயமா? அட பாவி! என் பொருள எடுத்துக்கிட்டு நீ என்கிட்டயே பண்ணது அதான் கடன் குடுக்குறவன் திருப்பி வந்து கேட்டா, நீ பண்றது நியாயமான்னு கதறி அழற மாரி இருக்குது. ஸோ, அதுதான் இதுல உள்ள ஆழமான ரகசியம். ஆ மனிதர்களிடையே தீர்ப்பு கூறினால், நியாயமாகவே தீர்ப்பு கூறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இங்க நியாயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆத்ம உணர்வுல இருந்து நீங்க பேசணும். துக்கம் கொடுக்காம பேசணும். மற்றபடி போய் நம்ம வாதம் பண்றது, நாட்டாம வேலை பண்றதெல்லாம் கடவுளுடைய வேலை கிடையாது. அதை கடவுள் நமக்கு போதிக்கவும் கிடையாது. உங்ககிட்ட இருந்தே அபகரிக்கப்பட்டாலும் விட்டுட்டு அமைதியா போங்க. உங்களுக்கு சொர்க்கத்தை நான் கொடுக்கிறேன். இங்க எதுக்கு நரகத்துல சண்டை போட்டுக்கிறீங்க? ஜெயில்ல நீ பெரியவன், நான் பெரியவன் சண்டை போடுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஜெயில விட்டு வெளில வரணும். இந்த நரகம்ன்றது ஜெயிலு. இங்க இருந்து நம்மை விடுவிக்கிறதுக்கு வர்றாரு. அததான் இந்து மதத்துல முக்தின்றாங்க. முக்தினா விடுதலை. இந்த ஜெயில இருந்து விடுவிச்சு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வர்றாரு. அதுக்கு என்னையே நினைவு பண்ணிட்டு இருங்கன்றாரு. சோ இந்த விஷயத்தை எல்லோருக்கும் போதியுங்கள். ஒருத்தன் பிரச்சனைக்கு வரான்னும் பொழுது, இதை நீங்க போதிக்கணும். தைரியம் வேணும் அது போதிக்கிறதுக்கு. இயேசு சொல்றாருல்ல, உன் தோல்ல இருக்கிற ட்ரெஸ்ஸ கேட்டாங்கன்னா, இடுப்புல இருக்கிறத கழட்டி குடுத்துட்டு போ. அதுதான் கடவுளுடைய நியாயம். இல்ல வாடா மச்சான் நம்ம கோர்ட்டுக்கு போலாம், ஜமாத்துக்கு போலாம், அப்படி இப்படின்னா, ஆ அது கடவுளுடைய வழி கிடையாது. இல்லையா? அதையும் மீறி அவங்க அதையும் அது இல்லாம அடியாள் வச்சு போறது. அடுத்தடுத்த லைனுக்கு அங்க போயிடும். ஒரு விரக்தியில அதான் கடைசி வரைக்கும் உங்க சொத்தை வித்து தீர்ந்தாலும் உங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு இயேசு சொல்லுவாரு. இப்ப சமீபமா ஒரு ஜட்ஜி பேசியிருந்தார் இல்லையா? கூட்டி கொடுக்காம உங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்காது. கோர்ட் பக்கம்லாம் வந்துராதீங்க. அதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரன் அரசியல்வாதிக்கு தான் செல்லும் அப்படின்ட்டு. இப்ப புரியுது இயேசு ஏன் சொன்னாருன்ட்டு. அது உண்மைதான் அது. ஏன்னா, இங்க ஒரு கோர்ட்ல ஒரு தீர்ப்பு ஆகுது. அதே இன்னொரு கோர்ட்டுக்கு போகும்போது எப்படி வேற இதா வருது? சட்ட புஸ்தகம் ஒண்ணு தானே. அப்ப ஏதோ தப்பு இருக்குது அதுல. இல்லையா? அப்ப அது இல்லாம தனி மனித கருத்துன்னு ஒண்ணு இருக்குது. அவனுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப வரும் அது. எதுக்கு வம்பு? நமக்கு எதிரா ஒண்ணு வந்துடுச்சுனாலே நம்ம செய்த பாவம்னு ஒத்துக்கிட்டு அமைதியா உட்ற வேண்டியதுதான். அதுக்கு தான் என்னது எதுவுமே கிடையாது. அதான் முன்னாடி சொன்னது. உரிமையாளர் வந்து கேட்கும்போது, "நீ ஏன் கவலைப்படுற? அது யார் மூலமாவது அபகரிக்கப்படும் அல்லது நிலச்சரிவு இந்த மாரி ஆகும். ஏன் டென்ஷன் ஆகுற? இப்ப சேர்த்துக்கிறதுனால உனக்கு வந்த வேண. சேர்த்ததோட பற்றும் இருக்குது. அந்த பற்று தான் உனக்கு பிரச்சனைய கொடுக்குது." அப்படிங்கிறாங்க. ஆ சோ இது வந்து ஏத்துக்க முடியாது. என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது, "மச்சி இது வந்து என்ன மச்சி நம்மளுடையத ஒருத்தவங்க அபகரிக்கிறாங்க. கம்முன்னு விட்டுட்டு போறது. இதுல ஏதோ உனக்கு தப்பா தெரியலையா?" அப்படின்றாங்க. அப்ப நான் சொன்னேன், "உன் தம்பி இது மாரி எடுக்குறான். நீ என்ன பண்ணுவ? போய் அடிச்சுக்குவியா?" உடனே அப்ப சொல்றான், "அப்ப 2 ஆப்ஷன் இருக்குது மச்சி. நம்ம ஒண்ணு வுட்டுடலாம். அதே மாரி தானே எல்லா சகோதரன் தானே. அப்ப நாடு அளவுல வரும்போது மட்டும் ஏன் சண்டை போடணும்னு உங்களுக்கு தோணுது? போட்டும் ஜெயிச்சிட முடியுமா? இல்லையா? தம்பிகிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஒரு நாடே நம்ம எதிர்க்கும்போது எங்க போவீங்க தப்பிச்சு? இல்லையா? சோ கடவுள் கொடுக்கிற உபதேசம் தான் சிறந்த உபதேசம். கேட்கறது கேட்காதது உங்களுடைய இஷ்டம். சோ அல்லாஹ் செவியுறுவோனாகவும், பார்ப்பவனாகவும் இருக்கிறான். எப்படி காது கேட்க முடியும்? அவருக்குன்னா காதே இல்லையே எப்படி கேட்பாரு? கண்ணே இல்லையே எப்படி பார்ப்பாரு? அப்ப கடைசியில வரார். வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். வேற ஒருத்தர் உடலை எடுத்து சோ அதுதான் அங்க கொடுக்கப்பட்ட மீனிங். அல்லாஹ் வந்து இதை சொல்கிறார் அப்படிங்கிறது. சோ இதுல வெளிப்படுது. அவ்வளவுதான். சரி ஓகே சிஸ்டர். மத்தத நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க் யூ.